ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் கிச்சனில் இருந்து கிளம்புற வாசம் உங்கள் வீடு வரைக்கும் கேட்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ருசியான நான் ஊறும் பூண்டு மணத்தக்காளி வத்த குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோ உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அப்படி நல்லெண்ணெய் அப்படி மேலே மிதந்து வர இதில் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். எப்படி இருக்குது தெரியுதுங்களா? அப்படி இருக்குது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, அப்புறம் மணத்தக்காளி வத்தல் தெரியுதுங்களா? அப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி, வெள்ளை புளி எடுத்து வச்சுருக்கேன். நான் இவ்வளோ பூண்டு தான் உரித்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டு தான் இந்த மணத்தக்காளி வத்த குழம்புக்கு அந்த அளவுக்கு உயிராமா. சரிங்களா? நம்ம ஊர் ஸ்பெஷல் மணத்தக்காளி வற்ற குழம்பு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதோட செய்முறை எப்படி செய்வோன்னு பார்த்துருவோமா? வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரியா? ஓகே, இவ்வளோ நல்லெண்ணெய் போதும். நம்ம வத்த குழம்பு செய்யும்போது எப்போதும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா அந்த மணத்தக்காளி வத்த குழம்பு இருக்குது பாருங்கள், அப்படி ஒரு ருசி கிடைக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். மணத்தக்காளி வத்தல் நான் எப்போ பண்ணுவேன்னா கடைசியாக லைட்டாக வறுத்து போட்டுப்பேன். பூண்டு போட்டுக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக மாறட்டும். ஏன்னா இப்போவே போடலாம், ஆனால் லாஸ்ட்டாக வறுத்து போடும்போது நம்ம சாப்பிடும்போது லைட்டாக கடிபடும் முறுமுறுன்னு. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக மணத்தக்காளி வத்தல் போடலாம். இப்போ பூண்டு வேகிட்டோம். லைட்டாக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ படப்படன்னு வெடிக்கிற கருவேப்பிலையை போட்டுட்டு தள்ளி போயிடுவோம். கவனமாக செய்யணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு போடுவீங்க இல்லையா, அப்போயே வெந்தயம் வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஏன் வெந்தயம் போடலைன்னா, நான் வெந்தயம் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால நான் குழம்பு எல்லாம் முடித்து லாஸ்ட்டில் தூவி விட்டுருவேன். இப்போ இதோட தேவைக்கு என்னென்னா, நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அடுத்து கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள். ஓகேவா? இது 3 மட்டும்தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு. நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன். இது சின்ன ஸ்பூனால் நான் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். எண்ணெயிலே மசாலா எல்லாம் வதங்கி வந்தால் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. ஒரு சிலது மட்டும் வேகலை, அது மட்டும் லைட்டாக நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வடி கட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத அப்படியே எடுத்துடுறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம புளிலாம் ஊற்றியாச்சு. இப்போ நான் லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு உடவை உப்பு இருக்கா இல்லையா, கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்ல குழம்பு
கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடலாம். நல்லா பொரின்னு பொரியட்டும். எப்படி பாருங்கள், நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ அந்த குழம்புல எடுத்து போட்டுருவோம். சரிங்களா? நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த குழம்புல போட்டுடலாம். மணத்தக்காளி வத்தல் எடுத்து போட்டுருவோம். இப்படி போட்டுற வேண்டியதுதான். இப்போ இந்த வத்தலோடையே நான் வந்து வெந்தய பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதில் லேசாக தூவிக்கலாம். ஓகேவா? இப்போ மொத்தமாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மணத்தக்காளி வத்த குழம்பு. செஞ்சு மேலே அப்படி வந்து தெளிவாக வரணும். எண்ணெய் இது போல் மேலே வந்து மிதந்து வரணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்பை ஊற்றி ஒரு ஸ்பூனு அப்படி நெய்யை விட்டு சாப்பிட்டா ஆஹா ஆம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்கேன். பாய் பாய் உறவுகளே.